கடகம் ராசி அன்பர்கள், நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையான திறனையும் நிலைநிறுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். பெரும்பாலும் சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எல்லோரையுமே உங்களோட அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையும் உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன், இவர் மனோகாரகன். ஒருவரோட மனதில் சந்திரன் தான் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், வெகு விரைவில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே போல் மற்றவங்களோட மனசுலையுமே நீங்கள் எளிமையாக இடம் பிடிச்சிடுவீங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. ராசி அதிபதி உங்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும் அமைஞ்சால் எப்போவுமே உங்களுக்கு நன்மை சேரும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி. நீங்கள் சந்திர வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெறலாம். கடகராசிக்காரங்க பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான மனமாற வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சந்திர பகவானின் பரிபூர்ண அருளையுமே பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் உருவாக்க முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை சேரும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். எப்பவுமே மற்றவங்களோட நலனுக்காக பாடுபடக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதை உங்கள் மனைவி அல்லது பிள்ளைகளோட பெயரில் வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்கள் பேரில் இருக்கிறதோட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சந்திரனோட ஆதிக்கம் கடகராசிக்கு இருக்குது. பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்கிறது இன்னுமே விசேஷமானது. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து அன்னையை வழிபட்டுட்டு உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எல்லா விஷயமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அன்னையின் அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையாய் நடக்கும். கடகம் ராசி, இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது, பூசம் நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆயிலும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்கள் செவ்வாய் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக நிலை அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கிரகநிலை சுகஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையுமே வளமாக கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பிரச்சனை வரட்டுமே அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் எளிமையாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை அதிகரிக்கும். இந்த 2 ஸ்தானமும் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வெளியூரோ அல்லது வெளிநாட்டு பயணமோ செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு பாருங்கள் இப்போ வரும். பண வரத்துலேயுமே எந்த ஒரு குறைவும் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக எல்லா வரவுமே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் மட்டும் வரும், கவனமாக இருங்க. அப்படி இருந்தாலுமே தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு தடையும் தாமதமும் வராது, சீராக நடக்கும். ஆனால் சின்ன சின்ன இடையூறு வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இடையூறு வராமல் பார்த்துக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் வேலை பளு, கூடுதல் பொறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அதிக உழைப்பின் பேரில் நீங்கள் வேலைகளை நல்லாவே செஞ்சு முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே குடும்பத்தோடு சேர்ந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் இப்போ நீங்கிடும். பிள்ளைங்களால எதிர்கால நலனுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதற்கான முக்கிய பணிகளை இப்போ மேற்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இல்லைன்னா சில இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் தடைபட்டு வந்தாலுமே அதை நீங்கள் மன உறுதியோடு நல்லபடியாக நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. எல்லோருமே பெருமைப்படும்படியான விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களோட மனதில் எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின
எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத மனக்கவலையை தான் கொடுக்கும். இறை வழிபாட்டின் மூலம் இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பாருங்கள், இப்போ சீரான போக்கு வரும். கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்யணும். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்றது போல் வெற்றி வாய்ப்பை நீங்கள் இப்போ பெற முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பொருட்களை களவு கொடுக்காம பார்த்துக்கோங்க. பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கணும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களை நீங்கள் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. அதே போல் அறிமுகம் இல்லாதவங்களோட வீட்டில் போய் நீங்கள் எதையும் சாப்பிடாதீங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டை, வீணான குழப்பம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. சண்டை வரக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் விலகி சென்றுடுங்க. ஆனால் வரன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சால் தகுந்த வரன் கிடைக்கும். திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இல்லைன்னா வச்சுருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புது வாகனம் வாங்குவதற்கான யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், நிலம், வீடு இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தா, ஒரு தொழில் விஷயத்தெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயலாட்டினா நல்ல லாபத்தை பெற முடியும். ஆனாலுமே நீங்கள் கவனமோடு நடந்துக்கணும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு, சாதகமான பலன் கிடைக்கும். சிலரெல்லாம் கல்வி பயில்வதற்காக வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும். தீமை உங்களை விட்டு விலகுவோம். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தொட்டது துளங்கும், நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமான பலனும் கிடைச்சாலுமே ஒரு சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது போராட்டம் நிறைஞ்சு தான் இருக்கும். சில இடத்துல ரொம்பவுமே நேர்த்தியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடித்து பாராட்டு பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். விற்பனையும் லாபமும் நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்து சிரமங்கள் குறைஞ்சிடும். பிள்ளைங்களால் நிம்மதி உண்டாகும். உத்தியோகம் ரீதியாக அலுவலகத்தில் ஆதரவான சூழல் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அதற்கான வாய்ப்பு சுணக்கமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வும் பணவரவும் சீராக இருக்கும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்த காலகட்டம் ரொம்பவுமே சரியான காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான லாபத்தையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பான வியாபாரத்தையும் நீங்கள் இப்போ தொடரலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் தொல்லை தந்திருந்த பிரச்சனை, இடையூறு இது எல்லாமே நீங்கிடும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். சின்ன பிள்ளைங்களால சில சிரமங்கள் வரலாம், கவனமாக இருங்க. பெரியவங்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக அமையும். குடும்பத்துக்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்த போகிறீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் சிறப்பு உண்டாகும். புதிய முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்பம் துன்பம் கலந்த பலனை தருது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கலகலப்பாக பேசி எல்லோர் மனதிலையுமே இனிமையை கொண்டு வந்து தருவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா நிதானமாக செயல்படுறது நல்லது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனமாற நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லா விஷயத்தையுமே நன்மை கிடைச்சி நலமுடன் வாழ உங்கள் குலதெய்வத்திடம் எங்கள் சேனல் சார்பாக நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.